வச்சீங்க? வேலைக்கு போய் தான் என் கடன் அடைக்கணும்னு அவசியம் இல்ல. நானும் என் பையனை சம்பாதிக்கிறதே போதும். அவனை விட பெரிய பொண்ணு தானே நானு. அவனை மட்டும் வேலைக்கு அனுப்புறீங்க, என்ன மட்டும் அனுப்ப மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் நான் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் தடுத்துட்டு இருக்கீங்க. இந்த முறை நான் விடுறதா இல்ல, வேலைக்கு போக தான் போறேன். என் பேச்சை கேட்டு ஒழுங்கா இங்க இருக்கிறதுனா இரு. வேலைக்கு தான் போனோன்னு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலை உடைச்சு மொண்டி கஞ்சி ஊத்தி போடுவேன். உடைப்பீங்க. நான் இப்ப கிளம்ப தான் போறேன். ஏ நதி, நீ பண்றதெல்லாம் சரி நினைச்சு தான் பண்றியா? என்னடா என்ன? எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றேன். நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், அங்க ஊர்ல அப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ இருந்து இங்க வந்து வேலை செய்யணும்னு எதனா அவசியமா? வீட்டில் தான் 2 ஆம்பளைங்க வேலைக்கு போகிறோம்ல. இப்போ நீயும் சென்னைக்கு கிளம்பி வரேன்னு வீட்டில் சண்டை போட்டு இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கியாம்ல. அதே தாண்டா நானும் சொல்கிறேன். குடும்பத்தில் 2 ஆம்பளைங்க வேலைக்கு போகிறப்போ நான் ஏன் வேலைக்கு போகக்கூடாது? நான் ஒரு பொண்ணுன்றதுனாலயா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிற தகுதி இருந்தோம் நான் ஏன் வேலைக்கு போகக்கூடாது? உனக்கு தெரியும்லடா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு. அப்பா தான் இப்படி பண்ணுறாருன்னா நீயும் இப்படி பேசுறியே. சரி விடு, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் பிடிவாதத்தை என்னால் சமாளிக்க முடியாது. உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதே செய். சரிடா. இப்போதானடா போன, அதுக்குள்ள காலிங் பெல் அடிக்கிற? ஏய் நான் இல்ல மீ, நான் வேற யாரையும் வர சொல்றேன். என்னது வேற யாரையும் வர சொல்லியா? இருடா வர. என்னடி சொல்ற? யாருனே தெரியல, காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்காங்க. இரு யாருன்னு பாக்குறேன். ஹேய் நதியா, வா வா, இப்பதான் வர டைம் கிடைச்சதா? அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இந்தா ஃபர்ஸ்ட் தண்ணியை குடி. என்ன திடீர்னு வந்து நிக்கிற? நாளைக்கு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுண்டி. வீட்டில் ஒரே பிரச்சனை, சண்டை போட்டு வந்திருக்கேன் அப்பாட்ட. ஜாப் ஏதாவது பார்த்துருக்கியா என்ன? நாளைக்கு ஜாப் ஜாயின் பண்ணுண்டி. வீட்டில் சொன்னேன், ஒத்துக்கல. அப்பாட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன். சரி, எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நீயும் டயர்டா இருப்ப. ஆமாண்டி, செம்ம டயர்ட். நல்லா வேலை செஞ்சு சம்பளம் தேதி தரலாம்ல, அதை விட்டு ஏய் நீ ரொம்ப கடிச்சிட்டடா. நான் வந்துட்டு சொன்னேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன் இரு. என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நான் என்ன ட்ரெஸ் போட்டா அவனுக்கு என்னடி? இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு? அவனோட பொண்டாட்டிக்கு வாங்கி தர வேண்டியதானே? என்கிட்ட எடுத்துட்டு வந்து நீட்டுறான். என்னடி ட்ரெஸ்ஸு பொண்டாட்டின்ற, எதுவாக இருந்தாலும் தெளிவா சொல்லு. நானும் பொறுத்து பாத்துட்டேன்டி. ட்ரெஸ்ஸ வச்சு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சுடிதார் போட்டு வர்ற, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வரலாம்ல. நானும் 2-3 தடவை சொல்லிட்டேன்டி. இன்னைக்கு பார்த்தா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நீட்டுறான். நான் வேணான்னு சொல்லிட்டேன்.
சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லடி. ஆனா எனக்கு திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இத நீ வாங்கிக்கிட்டே தான் வேலையை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால தாண்டி வேலையை விட்டேன். என்னது வேலையை விட்டுட்டியா? சிம்பிள் ரீசன் தானே, இதுக்கு போய். எது சிம்பிள் ரீசனா? அவன் என்ன தெரியுமா சொல்ல வர்றான்? அவன் என்ன அடிமையாக்க ட்ரை பண்றான். அவன் மேலையா நான் கீழையா? என்ன அடிமையாக்க ட்ரை பண்றான். அவன் எது சொன்னாலும் அப்படியே செஞ்சிடணுமா? பசில இருக்க ஒரு நாய்க்கு எலும்பு தூக்கி போடுற மாதிரி எனக்கு இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறான். அந்த நாய் மாதிரி நானும் அவனை சுத்தி சுத்தி வரணும்னு நினைக்கிறான். அதனால உங்க வேலையை வேணா ஒரு மயிரும் வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். ரம்யா, ஒரு செகண்ட். அக்கா எப்போ வந்தீங்க? அத ஏமா கேக்குற? ஊர்ல ஒரே பிரச்சனை. ஊர்ல என் நிலத்தை கேட்டு எக்ஸ்எம்எல்ஏ பிரச்சனை பண்றாரு. ஐயோ, நாங்க விக்கிற ஐடியாலயே இல்ல. அப்புறம் இருந்தாலும் அவருக்கு தான் வித்தாகணும்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரம்யா, லெட்டர் ஏதாவது வந்துச்சு? இல்லையக்கா, எதுவும் வரலையே. அப்படியா ரம்யா? சரி, நான் போய் சமைக்கிறேன். சரிக்கா, பை. யாரு? பக்கத்து வீட்டு அக்கா. அவங்களுக்கு ஏதோ ஊர்ல நிலம் பிரச்சனையா, அதுக்கு காரணம் வந்த எக்ஸ்எம்எல்ஏவான். அவன் எக்ஸ்எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாவே இருந்தாலும் சரி, அவன் அப்படிதான் பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட அதிகார திமிரு இருக்கு. இதுல என்ன இருக்கு? நல்ல ரேட்டுக்கு கேட்டா குடுக்க வேண்டியதானே? அந்த எம்எல்ஏ வாங்க நினைக்கல, புடுங்க நினைக்கிறான். அவன் இங்க புடுங்க நினைக்கிறான், விலைக்கு தானே கேக்குறான். அவங்களா வித்தா பரவாயில்ல, அவங்கள்ட்ட எனக்கு தான் விக்கணும்னு சொல்றது அதிகாரம். ஒருத்தனை மேல கீழன்னு பிரிக்கிறதே இந்த அதிகாரம் தான். இதத்தான் நான் மாத்தணும்னு சொல்றேன். அதிகாரமோ அரசியலோ அவன் வாழ்க்கையில விளையாடுற வரைக்கும் அதை பத்தி யாருக்கும் தெரியவும் போறதில்ல, புரியவும் போறதில்ல. மேல கீழன்னு பிரிஞ்சிருக்கிற இந்த சமூகத்தை என்னால மாத்த முடியும்னு நம்புறேன். நமக்கு பிடிச்சதை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதும் நம்மளுக்கு பிடிக்காததை நம்ம மேலே திணிக்கிறதும் ஒரு வகை ஆட்டம்தான். இங்கே நீயா மாறுற வரைக்கும், நீயா எதிர்த்து கேள்வி கேட்குற வரைக்கும் இந்த ஆட்டத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை.